மனுஷனை கேட்டான். அதற்கு தேவனுடைய மனுஷன், அதை பார்க்கிலும் அதிகமாய் கர்த்தர் உமக்கு கொடுக்க கூடும் என்றான். கரங்களை உயர்த்தி ஒரு விசை கூட ஹல்லேலூயா. யூதாவின் ராஜாவாகிய அமத்சியா எருசலேமிலே 25வது அவனுடைய 25வது வயதிலே ராஜாவாக அரசாளுகிறான். அவன் யூதா புத்திரர் எல்லாம் வரவழைத்து யுத்தத்துக்கு எத்தனை பேர் ரெடியா இருக்கிறாங்கன்னு பார்க்கும்போது ஒரு 3 லட்சம் பேர் இருக்கிறாங்க யுத்த வீரர். அவன் பார்க்குறான், இது நமக்கு பத்தாது. அவன் என்ன பண்றான்னா 100 தாலந்து வெள்ளியை கொடுத்து இஸ்ரவேல் புத்திரரில் 1 லட்சம் பேரை கூலிக்கு அமர்த்துகிறான். இப்போ அவன் டிசைட் பண்ணிட்டான், இப்போ நமக்கு ஸ்ட்ரென்த் ஜாஸ்தி ஆயிட்டு நம்ம என்ன பண்ணலாம், யுத்தத்துக்கு போகலாம், ஏதோமியரை முறியடிக்கலாம் என்று அவன் தீர்மானித்து புறப்படும் போதுதான் தேவ மனுஷன், தேவ ஆவியினால ஏவப்பட்ட தேவ மனுஷன் அமத்சியா கிட்ட வந்து பேசுகிறார். என்ன பேசுகிறார் அப்படின்னா, நீங்க யுத்தத்துக்கு போகாதீங்க, கர்த்தர் உங்க கூட இல்லை. ஏன் இல்லை அப்படின்னா, கர்த்தர் யாரு கூட இல்லை, அந்த இஸ்ரவேல் புத்திரரோடு கூட இல்லை அப்படி சொல்லி வான் பண்ணும்போது இந்த அமத்சியா கேட்கிறான், அப்ப நான் 100 தாலந்து கொடுத்தேனே. அப்பொழுதுதான் தேவ மனுஷன் சொல்லுகிறார், அதை பார்க்கிலும் அதிகமாய் கர்த்தர் உமக்கு கொடுக்க கூடும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நாம் வார்த்தையின்படி சில காரியத்தை மாற்றி அமைக்கும் போது சில நஷ்டங்கள் நமக்கு தோன்றும், சில நஷ்டங்கள் ஏற்படும். ஆனால் கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்யறதுனால தான் இந்த நஷ்டம், இந்த கஷ்டம் எனக்கு வருகிறது என்றால் இதெல்லாம் கணக்கில் வைத்து எனக்காக யாவையும் செய்கிற ஒரு கர்த்தர் பரலோகத்தில் இருக்கிறார். ஆமென் சொல்லுவோமா? இன்னைக்கு இந்த சம்பவத்தில் ஒரு காரியத்தை ஆமென் கடந்த நாளில் ஆவியானவர் அதை தான் தியானிக்க வைத்தார். அதை இந்த நாளிலே நாம் செய்தியாக கேட்க போகிறோம். என்னவென்றால், இங்கே அமத்சியாவுக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கப்படுகிறது. அந்த இஸ்ரவேல் புத்திரர் உங்க கூட சேர்த்துக்காதீங்க, ஏன்னா அவங்க கூட கர்த்தர் இல்லை, அது நிமித்தம் நீங்க விழுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிற ஒரு ஆலோசனை வருகிறது. ஆனால் இந்த ஆலோசனை வரும்போது அது தேவ மனுஷன் இவர்கிட்ட எப்படி சொல்லுகிறார் அப்படின்னா, அதனுடைய 7-8 வசனங்களை பாருங்கள். தேவனுடைய மனுஷன் ஒருவன் அவனிடத்தில் வந்து, தேவனுடைய மனுஷன் ஒருவன் அவனிடத்தில் வந்து, ராஜாவே இஸ்ரவேலின் சேனை உம்முடனே வரலாகாது, கர்த்தர் எப்பிராயீமின் சகல புத்திரராகிய இஸ்ரவேலோடும் இருக்கவில்லை சொல்லிவிட்டு அடுத்து சொல்றாரு, போக மனதானால் நீர் போ, காரியத்தை நடத்தும். நான் சொல்றத சொல்லிட்டேன், உனக்கு போனா நீ போ. இப்படி கர்த்தர் அமத்சியா கிட்ட இடைபடுகிறார். ஆனால் இதே கர்த்தர் பவுல் கிட்ட இடைபடும் போது அப்போஸ்தலர் 16வது அதிகாரத்தின் 6-7 வசனங்களை பார்க்கும்போது அவர்கள் கலாத்தியா நாடுகளை கடந்து போன போது ஆசியாவிலே வசனத்தை சொல்லாதபடிக்கு பரிசுத்த ஆவியினாலே தடை பண்ணப்பட்டு மீசியா தேசம் மட்டும் வந்து பித்தினியா நாட்டுக்கு போக பிரயத்தனம் பண்ணினார்கள். இங்கே பிரயத்தனம்னா முயற்சிக்கிறாங்க, ஆவியானவரோ அவர்களை போக விட்டாதிருந்தார். ஒருத்தனுக்கு ஆலோசனையோட ஸ்டாப் பண்ணிட்டார். இங்க பாரு, இப்படிதான் நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். இது ஒரு செட்டு. இன்னொரு சைடுக்கு எப்படி அப்படின்னா, பிரயோஜனமானதை போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன். எந்த வசனம் சொல்லுங்க? சங்கீதம் 32:8, ஏசாயா 48:17. பிரயோஜனமாயிருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. 2 பேர் வாழ்க்கையிலும் கர்த்தர் தான் இடைபடுகிறார். ஆனால் ஒருத்தனுக்கு ஆலோசனையோட ஸ்டாப் பண்ணிட்டார். அது அவன் கேட்டாலும் சரி கேட்கலனாலும் சரி, அதுதான் நீ போக மனசா இருந்தா போகும், உங்களுக்கு போக மனசு இருக்குன்னா போயிருங்க அப்படின்னு சொல்லி அமத்சியா கிட்ட சொல்லியாச்சு. ஆனா பவுல்ட்ட அப்படி இல்லை. பவுலுக்கு போக மனசு இருக்கு, ஆனா ஆவியானவர் போக விடல.
இன்னைக்கு இந்த வித்தியாசத்தை தான் நாம் தியானிக்க போகிறோம். ஆண்டவர் பட்சபாதம் உள்ள தேவன் அல்ல. அப்படி இருக்க ஒருவனுக்கு மட்டும் ஆலோசனையோட ஸ்டாப் பண்ணிட்டார். அதுக்கப்புறம் அவன் லைஃப்ல இடைபடல. ஆனால் இன்னொருத்தன் வாழ்க்கையில ஒரு பிடிக்கிறார் பாருங்க. ஆமென். அவன் முயற்சிக்கிறான், என்னெல்லாமோ செய்து பார்க்கிறான், கர்த்தர் விட்டவே இல்லை. அப்படிப்பட்ட பிடியில இருக்கிறவனுக்கு மட்டும்தான் என்ன சாட்சி சொல்ல முடியும் தெரியுமா? ஓட்டத்தை முடித்தேன். ஆமென். இது ரொம்ப முக்கியம். ஓட்டத்தை நான் முடித்தேன். அப்ப என் வாழ்க்கையில ஆலோசனை கிடைக்கிறது. பைபிளை திறந்த ஆலோசனை கிடைக்குது. சர்ச்சில் வந்து உட்கார்ந்து ஆலோசனை கிடைக்கிறது. ஏதாவது செய்தியை போட்டு கேட்ட ஆலோசனை கிடைக்கிறது. ஆலோசனையோடு ஸ்டாப் ஆயிருதா? அல்லது அதை தாண்டி தேவன் நம்முடைய லைஃப்ல இப்படி முழு உரிமை எடுக்கிறாரா? ஆமென். நீ அமர்சியாவா இராதே, பவுலாயிரு. ஹல்லேலூயா. ஆமென். இந்த ரெண்டு பேருக்குள்ள 5 வித்தியாசங்களை வேதத்திலிருந்து சொல்லி நான் ஜெபிக்கும்படி விரும்புகிறேன். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. ஆமென். ஏன் அமித்ஷா லைஃப்ல ஆண்டவர் ஆலோசனையோட ஸ்டாப் பண்ணிட்டார், அதுக்கு அடுத்த ஸ்டெப் போகல. ஆனா ஆமென், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த பவுல் வாழ்க்கையில எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம், பவுல் பிரயத்தனம் பண்ணினான், ஆனால் ஆவியானவரோ இப்படி இப்படி யார் லைஃப் இருக்குதோ அவங்க தான் ரொம்ப சேஃப் சோன்ல இருக்கிறாங்க. அவங்க தான் வாழ்க்கையில், அதாவது நோவா என்ன பண்ணாலும் இனி இந்த பேழையின் கதவை என்ன பண்ண முடியாது, திறக்க முடியாது. இப்படி ஒரு பாதுகாப்புக்குள்ள இருந்துடணும். நான் பாடினோமே, கிறிஸ்துவுக்குள் என் ஜீவன் இணைந்து. நீங்க நல்ல கவனமா கேட்கணும் இந்த செய்தியை. ஆமென். ஹல்லேலூயா. நம்ம லைஃப்ல ஆலோசனை வருகிறது, அதை தாண்டி ஒருத்தர் கைப்பிடித்து நடத்துகிற அனுபவம் உண்டா இருக்கிறதா? இது ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. சிலருக்கு ஆலோசனை ஞாயிற்றுக்கிழமை மட்டும் கிடைக்கும், அல்லது ஏதோ ஒரு சூழ்நிலையில் மட்டும் கிடைக்கும். ஆனால் பவுலை போன்ற நபர்களுக்கு வலதுபுறம் இடதுபுறம் அப்படி லைட்டா சாஞ்சாலே கிடைக்கும். ஆமென். இப்படி ஒரு அனுபவம் ஒரு தேவ, நானே முயற்சித்தாலும் முடியாத அளவுக்கு ஆவியானவர் இடைபடுகிற. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. சிலர் எல்லாம் அப்படி விட்டுட்டார் பாருங்க. ஆனா மோசேயை கர்த்தர் வழியிலே கொல்ல பார்த்தார். உரிமை எடுக்கிறார், அவர் கொல்லல. அது அவனை உருவாக்குகிறது. எல்லாருக்கும் இப்படி செய்கிறாரான்னு பார்த்தா இல்ல, எல்லாருக்கும் இப்படி செய்யல அவர். அப்போ தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை. ஆனால் ஒரு கூட்டத்துக்கு ஆலோசனை மட்டும் கொடுத்து ஸ்டாப் பண்ணிட்டார். ஆனா இன்னொரு சின்ன கூட்டத்துக்கு அவர் முழு உரிமை எடுத்தார். ஹல்லேலூயா. நாம் பாடினோமே, மேய்ப்பனே உம்மந்தை ஆடு நானே மேய்த்திடோ. ஹல்லேலூயா. ஆமென். இந்த அமர்சியா லைஃப்ல ஆண்டவர் முழுமையா செயல்படல, பவுல் வாழ்க்கையில முழுமையா செயல்பட்டார். 5 காரியங்களை நான் சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். முதலாவது, இந்த அமர்சியாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது 25:2 பார்க்கும்போது வாசிக்கலாம். அவன் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான், ஆனாலும் முழு மனதோடு அப்படி செய்யவில்லை. இப்ப அமர்சியாவினுடைய செயலை பார்த்தா எல்லாருமே, அவன் யார் பார்வைக்கு செம்மையானதை செய்தான்? அப்ப கர்த்தரின் பார்வைக்கு ஒருத்தன் செம்மையானதை செய்யறான் அப்படின்னா மனுஷன் பார்வைக்கு எப்படி இருப்பான்? சூப்பரா இருப்பான். அவங்களுக்கு என்ன, காலையிலே ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு ஃப்ரெஷ்ஷா பைபிளை தூக்கிட்டு வந்து உக்காந்து தூங்குறது, அவங்களுக்கெல்லாம் ஒண்ணுமே இல்லை. அப்படி வரும்போதே அப்படி. ஆமே. நீங்க இந்த ஆண்டவரை பார்த்தீங்கன்னா அவருக்கு எதை மட்டும்தான் அக்செப்ட் பண்ண முடியும் அப்படின்னா, முழு மனதோடு மனப்பூர்வமா செய்யறத மட்டும்தான் தேவனால என்ன பண்ண முடியும் தெரியுமா? அக்செப்ட் பண்ண, ஏற்றுக்கொள்ள
முடியும். எனவேதான் கொலோசியர் 3:24 சொல்லப்பட்டிருக்கிறது, எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யணுமேனு நம்ம செஞ்சா அந்த வேலை நடக்கும். 4 பேர் பாராட்டுவாங்க, செஞ்சிட்டாங்க, சூப்பர். ஆனா பரலோகம் அதை அங்கீகரிக்கணும்னா அதை எப்படி செய்யணும் தெரியுமா? முழு இருதயத்தோடு, முழு மனதோடு. ஆசரிப்பு கூடாரத்தை கட்டுகிற விஷயத்தை கர்த்தர் மோசே கிட்ட சொல்றார். இந்த ஆசரிப்பு கூடாரத்துக்கு தேவையானது எல்லாவற்றையும் எகிப்திலிருந்து புறப்படும் போதே இஸ்ரவேலர் கையில் ஆண்டவர் என்ன பண்ணிட்டார்? கொடுத்துட்டு நீ உங்ககிட்ட நான் கொடுத்துருக்கிறேன், போய் கேட்டு வாங்கு அப்படி சொல்லாம எப்படி சொல்லுவார்னா, யாத்ராகமம் 25:2 இஸ்ரவேல் புத்திரர் எனக்கு காணிக்கையை கொண்டு வரும்படி அவர்களுக்கு சொல்லிட்டு அடுத்த வார்த்தை என்ன இருக்கும் தெரியுமா? மனப்பூர்வமாய் உற்சாகத்துடன் கொடுப்பவன் எவனோ அவங்கிட்ட வாங்கு. ஆமென். இந்த மனப்பூர்வமாய் உற்சாகமாய் நீ அவங்கிட்ட தான் வாங்கணும். எல்லார்கிட்டையும் போய் ஸ்லிப் அடிச்சு கொண்டு நீட்டிட்டு இருக்காத. கர்த்தருடைய காரியம் மனப்பூர்வமாய் உற்சாகமாய் கொடுக்கிறவன் எவனும். இது பைபிள் ஃபுல்லா நீங்க பார்க்க முடியும். உபாகமம் 4:23 கர்த்தரை தேடுகிறது எப்படி தேடணும்னு சொல்லப்பட்டிருக்கிறது தெரியுமா? உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் அவரை தேடும் போது. ஆமென். 4:29 உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடு அவரை தேடு. உபாகமம் 6:5 முழு பலத்தோடு அன்பு கூறுவாயாக. முழு பலத்தோடு. ஆமென். தாவீது சொல்லுகிறார், என் பலனாகிய கர்த்தாவே நான் உம்மில் அன்பு கூறுகிறேன். பைபிள்ல இந்த 2 வார்த்தைக்கும் வித்தியாசம் உண்டு. அன்பு கூறுகிறேன் என்கிற வார்த்தையும் உண்டு, நேசிக்கிறேன் என்கிற வார்த்தையும் உண்டு. நமக்கு ரொம்ப செட் ஆகிற வேர்டு எது தெரியுமா? நேசிக்கிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் பேதுருட்ட கேட்பார், நீ என்னிடத்தில் அன்பு கூறுகிறாயா அப்படி கேட்கும்போது பேதுரு சொல்லுவார், நான் உம்மை நேசிக்கிறேன். அதாவது எனக்கு அதுவரை தான் முடியும், அதை தாண்டி ரீச் பண்ண. ஆண்டவர் கேட்டது அகாப்பே. அவர் காண்பித்த அன்பு கூறுகிறேன்னு தாவீது சொல்றார். அது அந்த முழு இருதயத்தோடு. ஆண்டவரே நான் உங்களுக்கு தான் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன் ஆண்டவரே, ஆனா அந்த சேவல் மட்டும் கூவலைன்னா இது இப்படி கூவன்னு தெரிஞ்சிருந்தாலும் அது கறி வச்சிருப்பேன். ஆண்டவர் நான் சேவல் கூறதோட அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன். நான் தான் உங்களை தாவீதெல்லாம் என்ன லவ் பண்றாரு, லவ்னா என்னன்னு காட்டித்தாரே அப்படி சொல்லிட்டு நான் தான் நினைச்சிட்டு இருந்தேன் ஆண்டவரே. ஆனா அதுக்கு ஒரு இல்லப்பா, நான் நேசிக்கிறேன்.